இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் மைசூர் ரசம் டீ கடை கிச்சன் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருக்கு. இந்த தட்டில் ஒரு குத்து சோறு, ஒரு குண்டா ரசம் அப்படி ஊற்றி, சோறும் சூடாக இருக்குது, ரசமும் சூடாக இருக்குது. நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அதை சாப்பிட. அப்படியே லேசாக கலந்து விட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ரசம் நீங்களும் சாப்பிட ஆசையாக இருக்கா? வாங்க நம்ம வீடியோவில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. நமக்கு சட்டி சூடாகிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே கடலைப்பருப்பு, சமையல் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லேசாக பொரிய விடுங்க. அடுத்து மிளகு ஒரு 1.5 டீஸ்பூனு. அடுத்து சீரகம் ஒரு 2 டீஸ்பூனு. காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா தான், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டுங்க. இந்த சின்ன பவுலில் வந்து ஒரு கையகலத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் துண்டை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மைசூர் ரசத்துக்கு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலையும் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுங்க. அடுத்து ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பொடியெல்லாம் சேர்த்துட்டு தாளிப்பில் அப்படியே ஒரு கிண்டு சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆறி வரட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு நம்ம மைசூர் ரசத்துக்கு தாளிப்பு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம்ல, அப்படியே எடுத்து ஆறுனதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ரச மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரச மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி லேசான ஒரு குறப்பில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் தனியாக வலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இது போல் பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 100 கிராம் நல்லா பழுத்த தக்காளியை வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம். அது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து புளிக்கரைசல் எடுத்துருக்கோம். புளிக்கரைசல் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாராக எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளிக்கரைசல் 300 தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஏற்கனவே வடிகட்டிட்டேன். அதையும் இந்த தக்காளி பழத்தோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இந்த இடத்துலேயே சேர்த்துருவோம். நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். தேவையான மல்லி இலையை நம்ம இங்கேயே பிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். நான் ஒரு கொத்து எடுத்து அந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை இந்த புளிக்கரைசலே நல்லா பிசைஞ்சு விடணும். தக்காளி பழத்தை எந்த அளவுக்கு நம்ம இந்த புளிக்கரைசலில் பிசைஞ்சு விடணுமையோ அந்த அளவுக்கு நல்லா நொறுங்க பிசைஞ்சு விட்டுருங்க. தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம புளிக்கரைசல் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ml தண்ணி சேர்க்குறோம். இந்த ரசத்துக்கு மொத்தமாக நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். ஏற்கனவே 300 ml புளிக்கரைசல், இப்போ 700 ml தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து ரசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. நமக்கு சட்டி சூடாகிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஏற்கனவே தக்காளி புளிக்கரைசல் வச்சு ரெடியாக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம். புளிக்கரைசல் தண்ணியை அப்படியே நேராக பாத்திரத்தில் சேர்த்துருங்க. புளிக்கரைசலை அப்படியே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ரச மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது ஜாரில் 100 ml தண்ணி சேர்த்து அதை அப்படியே நம்ம அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரச மசாலா உள்ளே ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மைசூர் ரசத்துக்கு நம்ம வந்து துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா குழைய வேக வச்சு கரைஞ்சி வச்சுருக்கோம் இந்த கிண்ணத்தில். அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பை உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தான் நம்ம ரசத்தை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரட்டும். மைசூர் ரசம் நல்லா நுரகட்டி கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ நுரகட்டி கொதிச்சு வந்த பிறகு ஒரு 2 நிமிஷமாவது நம்ம அந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடணும். வழக்கமாக நம்ம பகுதிகளெலாம் ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். ஆனால் அந்த மைசூர் ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். ரசம் நல்லா 2 நிமிஷம் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு மைசூர் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.